நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. பஞ்சமிக்கு செஞ்ச கொடுமைகளை தெரிஞ்ச உடனேயே 2 பேர் தலையையும் வெட்டி எரிஞ்சிருக்கணும். கூட பிறந்த சகோதரின்னு மன்னிச்சு விட்டது என்னுடைய தப்புதான். வேண்டாம் மகாராஜா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இத பத்தி அன்னிக்கிட்ட கேட்க கூட வேண்டாம். நானே அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன். பஞ்சமிய தப்பா பேசுறது யாரா இருந்தாலும் அந்த நாக்க அறுத்து எரியணும்னு நான் கட்டளை இடுவேன். நாளைக்கு காலையில அந்த பாட்டு பாடுற பையனுக்கு பார்வை வந்துடும். அதுக்கப்புறமா பஞ்சமிக்கு பேசி வச்சிருக்க வரனை நம்ம சீக்கிரமா நடத்தி முடிச்சிடலாம். ஆமா, கொஞ்சம் கூட தாமதிக்காம உதயவர்மன் மகனுக்கும் பஞ்சமிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்த நாடு இதுவரைக்கும் பார்த்ததிலேயே மிக பிரம்மாண்டமான விசேஷமா இருக்கணும் என் சகோதரியோட திருமண விழா. எல்லாம் நடக்கும். நாளைக்கு விடிய காலையில கோயிலுக்கு போகணும்ல, இப்ப போய் நீங்க நல்லா தூங்குங்க. இளவரசி, தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள குழந்தை பக்கத்துல போய் படுத்துக்கோங்க. வேண்டாம், இன்னைக்கு கண்ணை மூடி தூங்குனா கூட எனக்கு தூக்கம் வராது பூசாரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுனதை நான் கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நடக்கிற விஷயமா இது? என்னோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் தேவியோட அனுகிரகத்துல நடக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இவரு மேல எனக்கு வந்த அன்பு தப்பா இருந்தா தேவி அதை தடுத்திருப்பாங்கல்ல, வேற வழிய காமிச்சிருப்பாங்கல்ல. நான் கேட்டேன், அவ்வளவுதான். நீங்க பயப்பட வேண்டாம். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் தானே. இந்த வாழ்க்கையில நாம யாரையெல்லாம் பார்ப்போம், யார் கூட கை சேர்ப்போம், யார் கூட நடப்போம்னு நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா? எல்லாம் தேவியோட முடிவு தானே. ஆமா, ஒரு விதத்துல யோசிச்சா அதுவும் சரிதான். வாழ்க்கையை பத்தி மனுஷன் கடக்க போறதெல்லாம் வெறும் முட்டாள்தனம். எழுதி வச்சிருக்க விதியில கொஞ்சம் கூட முன்னாடியோ பின்னாடியோ போக முடியாத மனுஷங்க எவ்வளவு மனக்கணக்கு போடுறாங்க. நாளைக்கு அவரோட பார்வை திரும்ப அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல என்னோட அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அண்ணனே தீர்மானிக்கட்டும். நானும் வேண்டிக்கிறேன். ஆதித்யா ரொம்ப நல்லவன், அன்பானவன். பார்வதியும் பரமசிவனும் மாதிரி உங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கு. நீங்க போய் தூங்குங்க, காலையில எழுந்துக்கணும்ல. நாளைக்கு அதிகாலை பூஜை முடிஞ்சு தீர்த்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவரோட கண்ணுல இருக்கிற கட்டை அவுக்கலாம். சந்தோஷமா இந்த உலகத்தை பார்க்கட்டும். எல்லாம் அம்மாவோட அருள் தான். நீங்க போங்க, போய் தூங்குங்க. அம்மா தேவி, அம்மா மகமாயி, தாயே, அம்மா தேவி, அம்மா தேவி, அம்மா தேவி, தாயே, அம்மா பகவதி. ஆதித்யா, கையை நீட்டுங்க. அம்மா மகமாயி, இப்போ கட்ட அவுக்கலாம். அம்மாவோட தரிசனத்தையே முதல்ல பார்க்கட்டும்.
உன்னால தேவியை பார்க்க முடியுதா? இல்ல, எல்லா இடமும் இருட்டாதான் இருக்கு. அம்மா, தாயே, காப்பாத்துங்க. அம்மா அருள் புரிவாங்க. நீங்க அம்மனை மனசார வேண்டுங்க. அம்மா, கடவுளே, தாயே, கருணை காட்டுங்க. இவருக்கு தேவி. எனக்கு பார்வை கொடுங்கம்மா. கிடைக்கணும். அம்மா, அம்மா, கடவுளே, தெரியுது. அம்மாவை என் கண்ணால பார்க்க முடியுது. என் கண்ணுக்கு இப்ப பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. அம்மா, தேவி, மனசார நம்புறவங்கள அம்மா கைவிட மாட்டாங்க. வேண்டிக்கோங்க. அம்மா, கடவுளே, மகமாயி, அம்மா தாயே, தேவி, தாயே, அம்மா தேவி, எல்லாரையும் காப்பாத்துமா. அம்மா தேவி. யார் யாருக்கு நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இங்க இருக்கிற எல்லாரும் எனக்காக வேண்டிக்கிட்டீங்க. பஞ்சமி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாங்க அண்ணா. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிமிஷம் என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. காட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருந்த என்ன என் அண்ணன் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தப்போ இருந்த சந்தோஷத்தை விடவும் அதிகமா இப்ப எனக்கு சந்தோஷம். பூசாரி, எல்லாருடைய மனசும் சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல இன்னொரு சந்தோஷமான செய்தியையும் சொல்ல போறேன். அது வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய சகோதரி பஞ்சமியோட திருமணத்தை பத்தி தான். சூரிய மங்கள நாட்டோட ராஜாவான உதயவர்மனுடைய மகனுக்கும் என்னுடைய சகோதரிய திருமணம் முடிச்சு வைக்கிறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். பஞ்சமியோட திருமணம் அது இந்த தேசமங்கலத்தோட திருவிழாவா தான் இருக்கும். அதுக்கு இன்னும் ரொம்ப நாளெல்லாம் ஆகாது. அண்ணா அது தெரியும், அம்மாவுக்கு பூஜை பண்றதுதான் உனக்கு பிடிச்ச விஷயம்னு. ஆனா திருமணமும் தேவைதானே? இதை விட ஒரு நல்ல முடிவை என்னால இனிமே எடுக்கவே முடியாது. அம்மா அருள் புரிவாங்க, கண்டிப்பா. மகாராஜா நெடுழி வாழணும். என்ன வர சொன்னது? மந்திரியாரே, தெளிவான ஒரு செய்திய உதயவர்மனுக்கு அனுப்பணும். உத்தரவு மகாராஜா. அவங்க நாட்டோட சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பஞ்சமிய பொண்ணு பார்க்க யாரெல்லாம் வரணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆகட்டும் மகாராஜா. உதயவர்மனுடைய நாடு ரொம்ப செழிப்பான நாடு. எப்படி பார்த்தாலும் நம்ம நாட்டுக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப நன்மையா அமையும். சந்தேகமே வேண்டாம் மகாராஜா. இந்த 2 ராஜ்யங்களும் ஒன்னா சேர்ந்துட்டா அப்புறம் உங்களை எதிர்க்க வேற யாராலையும் முடியாது மகாராஜா. எல்லாம் அந்த தேவியோட மகிமைதான். மந்திரியாரே, உதயவர்மனுடைய மகனை நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. எங்கேயாவது வச்சு அவரை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல கூட படிக்கிற நண்பனோட அவரு வேட்டையாடிட்டு திரும்பி வர வழியில. ஓ, ரொம்ப நல்லவரு, ரொம்ப அழகானவரு. நீங்க அவர்கிட்ட பேசிருக்கீங்களா? ஆமா, தேசமங்கலத்தோட மந்திரி வந்திருக்கிறதா அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. அவர் வந்து என்ன சந்திச்சாரு. நம்ம நாட்டை பத்தி கேள்விப்பட்டு அவரு கவலையும் தெரிவிச்சாரு. அதுல இருந்தே அவருக்கு நல்ல மனசுங்கிறது புரிஞ்சிடுச்சு. பஞ்சமிக்கு அப்படி ஒரு ஆள் தான் வேணும். வாழ்நாள் முழுக்க என்னுடைய சகோதரி சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் தேவி முடிவு பண்ண மாதிரியே நடக்கும் மகாராஜா. அப்படின்னு சீக்கிரமா நீங்க செய்தியை அனுப்புங்க. அவங்க வர தேதியையும் என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. என் மனசு
மனசுல இருக்கிறது என் அண்ணனுக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்திருக்க மாட்டாரு. பஞ்சமி, நான் நேத்தே சொன்னேன்ல, உன்கிட்ட இருக்கிற நிறைய பத்தியும் என்கிட்ட இருக்கிற குறைய பத்தியும் நம்ம 2 பேரும் எப்பவும் சேரவே முடியாது. சூரியமங்கலம் நாட்டோட இளவரசரான சூரியவர்மனை பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். சிறந்தவர், அதோட எல்லா விதத்திலயும் அவர் பஞ்சமிக்கு பொருத்தமானவர். என்ன இப்படி கஷ்டப்படுத்துறதுனால உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் தான் கிடைக்குது? நான் இப்போ என் அண்ணா கிட்ட போக போறேன். நமக்குள்ள இருக்கிற காதல அவர்கிட்ட நான் சொல்லதான் போறேன். வேண்டாம், அப்படி ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நம்பிக்கை துரோகின்னு அவர் என்ன நினைச்சிருவாரு. என் வாழ்க்கையில உங்களை தவிர வேற யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்ல. தேசமங்கலத்து ராஜா கொடுத்த வாக்க எப்பவும் மீறவே முடியாது. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் தான் என்னால வேண்ட முடியும். பூசாரி, இவர் பேசுறத நீங்க கேட்டீங்களா? என்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு இவர்கிட்ட சொல்லுங்க. என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல ஆதித்யா சொன்ன வார்த்தைகள் தான் சரின்னு எனக்கும் தோணுது. இல்லைன்னா அத நாட்டுக்கு செஞ்ச துரோகமா எல்லாரும் நினைப்பாங்க. ஒரு நாட்டுக்கு துரோகம் பண்ணவன்னு ஆதித்யாவுக்கு தண்டனை கொடுத்தா அத உங்களால தாங்க முடியுமா இளவரசி? அப்ப என்னோட ஆசையெல்லாம் மொத்தமா நான் மறந்துடணும், அப்படிதானே? என் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட தாலி கட்டிக்க நான் தலை குனிஞ்சு நிக்கணும், அப்படிதானே? என் உயிர் போனாலும் என் மனசை யாராலையும் மாத்த முடியாது. இது என் தேவி மேல சத்தியம். மனசுல இருக்கிறதெல்லாம் அம்மா கிட்டயே சொல்லுங்க. அம்மாவே ஒரு முடிவை சொல்லட்டும். வாங்க. இதுக்கு முன்னாடியோ இல்ல இதுக்கு அப்புறமோ இப்படி ஒரு கல்யாணம் எந்த நாட்டிலையும் நடந்திருக்கவே கூடாது. ஆனா அதுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லையே. காரணம் காரணம் உங்களோட தங்கச்சி தான். நடக்க கூடாதது நடந்துடுச்சு மகாராஜா. பார்வை திரும்ப கிடைச்ச பாட்டுக்காரனுக்கு பஞ்சமி தன்னையே அர்ப்பணிச்சிருக்கா. ஆழமான காதல். பழி போடுறதை இன்னும் நிறுத்தல. இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நேசிக்கிறேன் என் சகோதரிய பத்தி தான் இப்ப நீங்க தேவையில்லாம பழி சொல்றீங்க. முன்னாடி உங்களுக்கு வச்சிருந்த தண்டனைய இப்போ உங்களுக்கு நிறைவேற்ற போறேன். இனிமே இந்த உடம்புல இந்த தலை இருக்காது. நீ இத கேட்கலையா? பார்வை இல்லாத பாட்டுக்காரனுக்கு பார்வை கிடைக்க பஞ்சமி செஞ்ச தியாகத்தை இவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பார்வை திரும்ப கிடைச்ச பாட்டுக்காரனும் பஞ்சமியும் காதலிக்கிறதா கதை சொல்றாங்க. நான் சொன்ன விஷயத்துல எந்த மாற்றம் இல்ல மகாராஜா. நீங்க நடத்தி வைக்க போறதா நினைக்கிற அந்த கல்யாணத்தை பத்தி இதுக்கப்புறமும் யோசிச்சீங்கன்னா நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, பக்கத்து நாட்டு மக்கள் முன்னாடி கூட நீங்க அசிங்கப்படுவீங்க. பஞ்சமி தப்பு பண்ணிருக்கா, பெரிய தப்பு. சிவசங்கரா, அண்ணா நிறுத்துங்க, மன்னிச்சிருங்க. சிவசங்கரன் மாமா சொன்னது பொய் இல்ல. அவங்க சொன்னது உண்மைதான். பஞ்சமி, மனசுல தோணுன என்னோட விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். கையில எடுத்த வாளால யாரோட தலைய வெட்ட போறதா யோசிச்சிருக்கீங்க? அயல் நாட்டு ராஜாவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றலன்னா அது தேசமங்கலத்து மகாராஜாவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தேசமங்கலத்துக்கே அசிங்கம். இப்ப சொல்லுங்க மகாராஜா, பஞ்சமியோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணுமா இல்ல? போதும். கொடுத்த வாக்க நிறைவேற்றாம நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்தா கொடுத்த வாக்குக்காக என் உயிரை விட்டுருவேன். அண்ணா இல்ல, இந்த நாட்டோட ராஜா, தேசமங்கலத்தோட மானத்தை காப்பாத்த நினைக்கிற ராஜா. இங்க நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும்.
இன்னும் கூட அழுத்தி பிடி, அமுக்கிறது தெரியவே இல்ல. இளவரசி, இந்த சிவசங்கர் ராஜாவுக்கு என்ன ஆச்சு? ம் இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் பஞ்சமி இளவரசி சொல்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. பாட்டுக்காரன் மேல இருக்கிற காதல கூட. அப்புறம் என்ன பண்ணணும்? இல்ல, இது வரைக்கும் அப்படி இல்லையே. எல்லாரும் மாறும்போது நானும் என் புருஷனும் மாறுறது தப்பா என்ன? ம், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ராஜாவுக்கும் ராணிக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லணும் இல்ல? ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. எல்லாம் தெரியும். யார் யார் எப்படின்னு நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். நீ ரொம்ப அழுத்த வேண்டாம். பஞ்சமியோட விஷயத்துல எனக்கும் என் புருஷனுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை. அவ விருப்பம் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட நிக்கதான் நாங்க நினைக்கிறோம். உதயவர்ம ராஜாக்கு கொடுத்த வாக்க ராஜா நிறைவேத்தாம இருக்க முடியுமா? அப்படின்னா தங்கச்சிக்கும் ராஜாவுக்கும் பிரச்சனை வரும்ல. உண்மையை சொல்லுங்க இளவரசி. பஞ்சமி இளவரசியோட ஆசைகள் நிறைவேறணும்னு தானே நீங்களும் ராஜாவும் இளவரசிக்கு ஆதரவா இருக்கீங்க? உனக்கு மூளை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அது ஆபத்துன்னு தெரியும்ல. ராஜா கொடுத்த வாக்க ராஜா நிறைவேற்றட்டும். பஞ்சமி பாட்டுக்காரனுக்கு கொடுத்த வாக்க பஞ்சமி நிறைவேற்றட்டும். அப்போ அரண்மனைக்குள்ள ஒரு போர் நிச்சயம் நடக்கும். ராஜ தர்மம் அதுதானே. போதா அதுக்கு முடிவு. அது நாடுகளுக்குள்ளையா இருந்தாலும் உறவுகளுக்குள்ளையா இருந்தாலும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கொடுத்த வாக்க ராஜா நிச்சயம் காப்பாத்துவாரு. இதுக்கு பரிசு பஞ்சமி இளவரசிக்கு கண்ணீர் தான். என்ன சிவசங்கரன் ஐயா, இந்த நாட்டுல இப்படி நடக்குது? சடங்கு சம்பிரதாயத்தை மகாராஜாவே ஒழுங்கா கடைப்பிடிக்கலன்னா அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அவர் ஒரு சாதாரண அண்ணனா இருந்திருந்தாருன்னா தங்கச்சியை யாருக்கு வேணாலும் கட்டி கொடுக்கலாம். ஆனா அவர் நாட்டோட மகாராஜா வச்சே. யாரே என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு ராஜாவோட தங்கச்சியை கட்டி கொடுத்தா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? நம்மளும் எதுக்காக சும்மா பேசிட்டு இருக்கணும்? இது ஒருபோதும் நடக்காதுன்னு மகாராஜாட்டையே சொல்லிடலாம். சிவசங்கரன் ஐயா, ஏன் பேசாம இருக்கீங்க? உங்க பதிலுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பஞ்சமியோட கல்யாணத்தை பத்தின முடிவுல எந்த எதிர்ப்பு வேண்டாம். அதுதான் ராஜாவோட முடிவுன்னா அதுவே நடக்கட்டும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அவமானப்பட்ட ராஜா படையெடுத்து இங்க வந்தாருன்னா? பெரிய கஷ்டங்கள்ல இருந்து தேசமங்கலம் வெளியே வர ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள ஒரு போரை சந்திக்க மக்களால முடியுமா என்ன? நீங்க எங்களை எதிர்த்தாலும் சரி, நாங்க போய் ராஜாவை பார்ப்போம். நீங்க ஒரு ஆள் கூட இதுக்காக ராஜாவை போய் பார்க்க கூடாது. இது என்னோட முடிவு. என் வார்த்தையை மீறி அரண்மனைக்கு போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நாட்டை ஆள்ற ராஜா சொல்றது மட்டும்தான் முக்கியம். அது இல்லாம உங்களோட சடங்கு ஒண்ணு முக்கியம் இல்ல. நாட்டோட தர்மத்தையும் ராஜாவோட முடிவை எதிர்த்து பேசும்போது பயம் வேணும். வெறும் பயம் இல்ல, மரண பயம். சிவசங்கரன் ஐயா ஏன் இப்படி மாறிட்டாருன்னு ஒண்ணுமே புரியல. எதுக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஐயாவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனாலதான் மாறிட்டாரு. தேசமங்கலத்தோட அழிவு ஆரம்பமாக போகுது. தேசமங்கலத்தம்மாவோட கோபம் நிச்சயிக்கப்பட்டது. தேவி, ராஜாவோட விதிமீறலுக்கு எதிரா ஜனங்களோட மனசுல எதிர்ப்பு உருவாகட்டும். பிடிக்காதவங்க எல்லாம் அரண்மனைக்கு வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமா மகாராஜா மக்களுக்கு பிடிக்காதவரா மாறுறது நல்ல விஷயம் மட்டும் இல்ல, சந்தோஷமான விஷயமும் கூட. தேசமங்கல ராஜா கொடுத்த வாக்க மீறுவார்னு நான் நினைக்கல மகாராஜா. அயல் நாடுகள் நம்மளை கேலி செய்வாங்க. உதயவர்மனோட திமிருக்கு கிடைச்ச பரிசுன்னு விளக்கமும் சொல்லுவாங்க. தங்கச்சி மேல உள்ள பாசம், ஆம்பளையா பிறந்தவனுக்கு வாக்குத்தான் பெருசு. அதை மறக்கிறது தான் சுந்தரராஜனுடைய ராஜ தர்மம். போருக்கு தயாராக சேனாதிபதி கிட்ட சொல்லட்டுமா மகாராஜா?
இன்னைக்கு ராத்திரியே போருக்கு போலாம். வேண்டாம். தேசமங்கலத்து அம்மாவோடைய சக்தி நிறைஞ்சிருக்கும் போது அந்த மண்ணுல சுந்தரராஜனை தோற்கடிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. சக்தி போற வரைக்கும் காத்திருக்கணும். எவ்வளவு காலம் ராஜா? எத்தனை காலம் ஆனாலும் அப்படி ஒரு வாய்ப்பு வராம போகாது. முன்ன ஒரு தடவை அந்த தேவியோட சக்திய அந்த மண்ணிலிருந்து போக வச்சது சேதுபதியோட பிள்ளைகள். ஆனா சேதுபதியோட பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே மகாராஜா. ஒருவேளை தேவியோட கோபத்துல அவங்க அழிஞ்சு போயிருந்தா? அப்படி சொல்லாதீங்க மந்திரி. அவங்களை அழிக்கவே முடியாது. எல்லா நாட்டுக்கும் நம்ம உளவாளிகளை அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்திலையும் தேடணும். ஒரே ஒரு நாளைக்காவது சுந்தரராஜன் எனக்கு முன்னாடி தலை வணங்கி நிக்கிறத நான் பார்க்கணும். போங்க. நீங்க என்ன மன்னிச்சிருங்கண்ணா. என்னால உங்களோட பெருமைக்கு கலங்கம் வர மாதிரி நிலைமை வந்துருச்சு. எனக்கு தண்டனை கொடுங்க. ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சிருங்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அவரு பாட்டு பாடின போது மரியாதை வந்தது. காணாம போனப்போ மனசுல வலி ஏற்பட்டுச்சு. அவரு கண் பார்வைக்காக நான் பூவை தேடி போனப்போ எனக்காக தான் அந்த பயனோன்னு தோணுச்சுன்னா, பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கண்கள் எனக்கு சொந்தமானதுன்னு எனக்கு தோணுதுன்னா. உள்ள போயிடு. என்னுடைய நிம்மதியை கெடுக்காத. நீங்க எனக்காக ஒரு பதில சொல்லிதான் ஆகணும்னா. நான் இந்த நாட்டோட ராஜா. ராஜாவுக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கு. அதே அளவுக்கு தான் வரம்பும். அதெல்லாம் என் சகோதரிக்கு நல்லா தெரியும்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். என்னோட கணக்கெல்லாம் தப்பா போயிடுச்சு. அதை விட கூட பிறந்தவங்க தோக்கடிக்கும் போது என்னோட மனசு ரொம்ப ரொம்ப வலிக்குது. அண்ணா, 7 நாளைக்கு தொடர்ந்து சடங்கு. எல்லா நாட்டு மக்களையும் வரவேற்கணும். கூப்பிட வேண்டிய முக்கியமான விருந்தாளிகளை, உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்காக முனிவர்களை, எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருந்த என் மனசுல உன்னோட ஒரே ஒரு வார்த்தையால இந்த தேசமங்கலத்து ராஜாவை அவருடைய சகோதரி தோக்கடிச்சிட்டா. தேசமங்கலத்துடைய அழிவை விட ஒரு மோசமான நிலைமை இப்ப என்னோட மனசுக்குள்ள ஆழமா வந்துருச்சு. சொல்லுங்க சுந்தரராஜன், என்னைக்கு நாம நிச்சயத்தை வச்சுக்கலாம்? சுந்தரராஜன் ராஜா கொடுத்த வார்த்தையை நம்பி எல்லா முடிவுகளையும் நான் எடுத்து முடிச்சிட்டேன். பஞ்சமியை திருமணம் முடிக்க என் மகன் சூரியவர்மன் மனசார தயாராயிட்டான். அப்புறம் என்ன பிரச்சனை? உதயவர்மன் வேற ஏதோ கதையை கேட்டிருக்கீங்க. கேட்டேன். அது ரொம்ப அழகான கதை. அரண்மனை அறையில வாழ வேண்டிய உங்க இளவரசிய எல்லா சுதந்திரமும் கொடுத்து அனுப்பி வச்சது அரசர் சுந்தரராஜன் தானே? பாட்டுக்காரனை மட்டும் இல்ல, கோவிலுக்கு வர்ற நிறைய பேரை வசியம் பண்றவ உங்க தங்கச்சின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் உண்மைதானே? உதயவர்மன், வார்த்தைகளை அளந்து பேசுங்க. ஆம்பளையா பிறந்ததை நினைச்சு பெருமைப்படுறவனா? தேசமங்கலத்தையும் தேசமங்கலத்து அம்மாவோட பேரை சொல்லி பெருமைப்படுறவங்களையும் அந்த மாதிரியே கொடுத்த வாக்கையும் காப்பாத்தணும். கல்யாணம் நடத்த எந்த தடையும் இல்ல. நீங்க கேட்ட விஷயம் எல்லாம் வெறும் கட்டுக்கதை. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத எத்தனையோ ராஜாங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட சரித்திரம் எத்தனையோ இருக்கு. அந்த வழியில போறதுதான் சுந்தரராஜனுக்கு நல்லதா இருக்கும். போதும். என் தங்கச்சியை பத்தி குறை சொன்னத நிறைய கேட்டுட்டேன். எதிர்த்து பேசாம இருக்கிறது அண்ணங்கிற ஸ்தானம் இல்லாம இல்ல, கொடுத்த ஒரு வாக்க காப்பாத்த முடியலையேங்கிற எண்ணத்துலதான். நீங்க இவ்வளவு தூரம் பேசுனதுனால இதையும் கேட்டுக்கங்க. பஞ்சமியோட திருமண விஷயத்துல அவளுடைய ஆசைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். பஞ்சமியோட மனசை கவர்ந்தது ஒரு வழி போக்கனோ இல்ல பார்வை இல்லாதவனாவே இருக்கட்டும், அவங்கள ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான்
என்னுடைய முடிவு. நீங்க இங்க இருந்து போகலாம். ஒன்ன மறந்துடாதீங்க சுந்தரராஜன். இந்த நிமிஷத்திலிருந்து சூரியமங்கல நாடும் தேசமங்கல நாடும் எதிரிகள். சுந்தரராஜனும் இந்த உதயவர்மனும் எதிரிகளா தான் இருப்போம். கஷ்ட நிறைஞ்ச ஒரு கடந்த காலம் இருந்தது இந்த தேசமங்கலத்துக்கு. ஒரு தடவை தேசமங்கலத்தை நோக்கி போர் தொடுத்தா திரும்ப அதே நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு போக என்னால முடியும். அத நீ எதிர்பார்ப்ப. மகாராஜா, ரொம்ப நாள் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு பிராயச்சித்தமா ஆதித்யனுக்கும் உனக்குமான திருமணத்தை இந்த சகோதரன் நடத்தி வைப்பேன். இந்த திருமணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன்னு உன்னுடைய ஆதித்யன் கிட்ட போய் சொல்லு. தெய்வம் தெய்வம் தான் என் அண்ணா. மகாராஜா, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இது என்னுடைய முடிவு. அனுசரிச்சு நடந்தா மட்டும் போதும். அம்மா தேவி, என்னோட ஆசைய நிறைவேற்றி கொடுத்துட்டியேம்மா. நீ என்னோட பிறவியே உங்க அருளால பூர்த்தி ஆயிடுச்சுமா. அம்மா அம்மா தேவி. பூசாரி, ஆதித்யன் எங்க? எங்கேயும் இல்ல. ஆதித்யனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அண்ணன் சம்மதம் சொல்லிட்டாரு. நான் இப்பவே இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி ஆகணும். அவர் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரே இளவரசி. போயிட்டாரா? எங்க தெரியல. யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொன்னாரு. பூசாரி, என்ன சொல்றீங்க? அவர் எப்ப போனாரு? கொஞ்ச நேரம் ஆச்சு. எப்பவும் சொல்லுவார்ல, தேசமங்கலத்துக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. அதத்தான் சொன்னாரு. பஞ்சமி வந்ததுக்கு அப்புறம் போகலான்னு நான் சொன்னேன். ஆனா அவர் கேட்கல. எனக்கு அவரை பார்க்கணும். அம்மா, கெட்டது எதுவும் நடக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியா முடியணும். அம்மா, காப்பாத்துங்கம்மா. இங்க பாருங்க, ஆதித்யாவை எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பக்கமா போறத பார்த்தோமா? பிரியமானவன் தான் உனக்கு கிடைச்சிட்டான்ல, அப்புறம் என் முகம் வாடி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, ஆதித்யா திரும்பவும் புறப்பட்டு போயிட்டாரு. அது ரொம்ப கஷ்டமாச்சே. என் கணக்குப்படி பார்த்தா பஞ்சமியோட இந்த அன்பை விட்டு எங்கேயும் போக முடியாது அவரால. என்ன கேலி பண்ணாதீங்க. என் மனசுல இருக்கிற அன்பை நான் அவர்கிட்ட சொன்னதுதான் என்னோட தப்பு. அந்த ஆசையை என் மனசுல விதைச்சது சன்னியாசி அம்மா தானே. என்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. காதலோட விதை மனசுல தானா முளைக்கணும். வேற யாராலையும் அதை உருவாக்க முடியாது. மனசுல இருக்கிற காதல் இல்லைன்னு பஞ்சமி நடிச்ச, நான் அதை சோதிச்சேன். அவ்வளவுதான். சரி, அந்த தப்பையும் நானே ஏத்துக்கிறேன். இந்த நாடு முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன். கேட்க வேண்டிய எல்லார்கிட்டையும் கேட்டும் பார்த்துட்டேன். என் அண்ணன் எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலான்னு போகும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்கு. வாழ்க்கை ஒரு சோதனை தானேம்மா. அதுவும் காதல் சோதனைன்னா வலி அதிகமா இருக்கும். எனக்கு அறிவுரை வேண்டாம். வீர சைவ புஷ்பத்தை தேடி போன மாதிரி எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. எனக்கு அவரை இப்ப பார்த்தே ஆகணும். வழி இருக்கு.
அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நான் தாங்கிக்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நான் பொறுத்துக்கிறேன். சரி, அப்படின்னா பாப்போம். பாட்டுக்காரனை கண்டுபிடிக்கிற வழி அவரோட குரல் தானே? அதுதான். உன் கண்ணை துணியால கட்டினாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறியா? கண்டிப்பா முடியும். அவரோட நடவடிக்கையும் மனசும் எல்லாமே எனக்கு தெரியும். கண்டிப்பா முடியும்ல? ஆமா. போட்டிக்கு தயாரானதுக்கு அப்புறம் நீ பின்வாங்க கூடாது. இல்ல, இந்த விஷயத்துல என் உயிரே போனாலும் கூட நான் பின்வாங்க மாட்டேன். இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா பாட்டு பாடுற சத்தம் கேட்கும். அங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீ தேடுற பாட்டுக்காரனை நீ தான் கண்டுபிடிக்கணும். அதுல ஒரு நிபந்தனையும் இருக்கு. உன் கண்களை துணியால கட்டிதான் உன்னை இங்கிருந்து அனுப்புவேன். சரி, என்னோட கண்ணை கட்டி விடுங்க. எதுக்காக இப்படி சோதிக்கிறேன்னு புரியுதா? இல்ல, சன்னியாசி அம்மாவை நம்பினதுக்கு கிடைச்ச பலன் இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது மாதிரி இப்பயும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏதோ ஒரு பாட்டுக்காரனை போய் நீ தெரியாம தொட்டுட்டேன்னா அப்புறம் உன்னால உன் மனசுக்கு பிடிச்சவனை கண்டுபிடிக்கவே முடியாது. நிரந்தரமா அப்படி ஒரு ஆள் உன் வாழ்க்கையில இல்லாமலே போயிடுவாங்க. அதுக்கு சம்மதம் தானே? மனப்பூர்வ சம்மதம். அப்படின்னா நீ நடந்து போ. பாட்டோட சத்தம் உன்னை வழி நடத்தும். தப்பு நடந்ததுன்னா எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா கிளம்பு. नमः शिवाभ्यां सरसोत्सवाभ्यां नमस्कृताभीष्टवरप्रदाभ्यां नारायणेनार्चितपादुकाभ्यां नागेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां. எல்லா சோதனையும் முடிஞ்சு நான் அவர் முன்னாடி வந்துட்டேன். என்னோட கண் கட்ட நான் இப்போ அவிழ்க்க போறேன். அம்மா தேவி, சன்னியாசி அம்மா, என்னை காப்பாத்துங்க. ஆதித்யன், எவ்வளவு தூரம் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்காக இப்படி என்ன சோதிக்கிறீங்க? அரண்மனையோட காதல் எனக்கு கிடைக்காத ஒண்ணுன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. அதுக்காக கூட பிறந்த தங்கச்சிய தான் உயிருக்கும் மேல நேசிக்கிற அண்ணனோட பதிலுக்காக நீங்க காத்திருக்க கூடாதா? உங்களோட கண்களை திரும்ப கொடுத்த தேவியோட அருளுக்காக காத்திருந்திருக்கலாம்ல. அனாதையா இருந்த என் வாழ்க்கையில அதிசயம்லாம் நடக்காதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, என் மனசு என்னோட அண்ணனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவரு ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்மளோட கல்யாணத்துக்கு அவரு சம்மதம் சொல்லிட்டாரு. பொய், நான் இதை நம்ப மாட்டேன். காதல் மயக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட கற்பனை தான் இது எல்லாமே. கொஞ்சம் நிறுத்துங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாது. கண்ணை கட்டிக்கிட்டு எத்தனை பாட்டுக்காரங்க முன்னாடி போனேன்னு தெரியுமா? ஆனா அவங்க யாரோட சத்தமும் என்ன ஈர்க்கல. என்னோட காதல்ல இருக்க உண்மை மட்டும்தான் என்ன உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்திருக்கு. வாங்க, நம்ம அரண்மனைக்கு போகலாம். இதெல்லாம் நிஜமா? உண்மைதான். தேசமங்கலத்தோட ராஜகுமாரி இனி உங்களுக்கு சொந்தம். என்ன நம்புங்க. நீ கொண்டு வந்த புதிய செய்தி என்னன்னு ராஜா கிட்ட சொல்லு. மகாராஜா, கோவில் வாசல்ல ஒரு ஏழை பெண்மணி வந்திருக்காங்க.
திரும்ப போக சொல்லி பணியாட்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அங்க பிரச்சனை பண்றாங்க மகாராஜா. கஷ்டம். சிவசங்கரன், ஒருவேளை நாட்டோட விதிமுறைகள் தெரியாத யாராவது இருந்தா? இதுல விசேஷம் என்னன்னா, மகாராஜாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் திரும்ப போவேன்னு அவங்க சொல்றாங்களாம். என்ன பார்க்கணுங்கிற ஒரு முடிவோட அவங்க இங்க வந்திருக்கிறது தேவியோட கோவிலுக்கு. போய் பார்த்தே ஆகணும். நீங்க என்ன ராஜா சொல்றீங்க? தேசமங்கலத்து மகாராஜா இந்த சின்ன விஷயத்துக்காக அவங்க முன்னாடி போகணுமா? நான் அவங்க முன்னாடி ஒன்னும் போகலையே, அந்த தேவியோட முன்னாடி தானே போறேன். அதுல எனக்கு என்ன நஷ்டம்? ராஜா நீடூடி வாழ்க. ராஜா நீடூடி வாழட்டும். ராஜா நீடூடி வாழ்க. ராஜா நீடூடி வாழட்டும். மகாராஜா நீடூடி வாழணும். என்னோட பிரச்சனைக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லணும் மகாராஜா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? எதுக்காக இங்க சத்தம் போட்டீங்க? நான் என் பையனை தேடி வந்த ராஜா. இவங்க யாருன்னு தெரியல மகாராஜா, அதான் இங்க நிக்க சொன்னோம். உங்க பையன் யாரு? கோவில்ல பாட்டு பாடுற அந்த ஆதித்தன் இவங்க பையன்னு சொல்றாங்க. ஆதித்யனா? ஆதித்யன் அனாதன்னு தானே எங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான். அது பெரிய ஒரு கதை ராஜா. குழந்தையா இருக்கும்போது அவன் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். ஒரு நாள் பக்கத்துல இருந்த படையாளி என் குடிசையில இருந்து அவனை திருடிட்டு போயிட்டான். கடைசியா குழந்தைய காட்டுல இருந்து ஏதோ விலங்கு கொண்டு போச்சுன்னு எல்லாரும் என்ன நம்ப வச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படையாளிய பார்த்தேன். அவர் இப்போ கோவில் கோவிலா ஏறி இறங்கி அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பார்த்ததும் அன்னைக்கு குழந்தை எடுத்துட்டு போன விஷயத்த பத்தி சொன்னாரு. எந்தெந்த நாட்டுல எல்லாம் நான் தேடின தெரியுமா ராஜா? நான் என் பையனை ஒரு தடவை பார்த்தா போதும் ராஜா. அவன் என்ன ஒரு தடவை அம்மானு கூப்பிட்டா போதும். அதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுத்தா போதும். உங்களோட பேர் என்ன? முத்தம்மா. முத்தம்மா, இது தேசமங்கலத்து அம்மாவோட கோவில். ஒருவேளை நீங்க சொல்றது பொய்யா இருந்தா தண்டனை பயங்கரமா இருக்கும். பெத்தவளால பொய் சொல்ல முடியாது ஐயா. நான் அவனை ஒரு தடவை கண்ணால பார்த்தா போதும். ஆதித்யனை வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. கொஞ்ச நாள்லயே தேசமங்கலத்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் தான் ஆதித்யன். தேசமங்கலத்து தாய்க்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்க. எந்த ஒரு சாட்சியும் இல்லாம நீங்க சொல்ற விஷயங்களை அப்படியே நம்புறது என்னால முடியாத காரியம். மகனே, மகனே, நான் உன் அம்மாடா. 10 மாசம் உன்னை சுமந்து பெத்த உன்னோட அம்மா. ஆதித்யன், இவங்க சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா? எடுத்து வளர்த்தன்னு சொன்ன படையாளி என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கிற விஷயத்த சொல்லிருக்காரா? இல்ல மகாராஜா, யாரும் இல்லாத ஒரு இடத்துல தான் என்ன பார்த்ததா அவர் சொன்னாரு. போய், நான் தான் உன்னோட அம்மா. தேசமங்கலத்தோட ராஜா நேர்மையானவர் தானே. ஒரு அம்மாவோட வலிய எப்படி உங்களால பார்த்துட்டு இருக்க முடியுது? என்னோட மகனை எனக்கு திரும்ப கொடுங்க ராஜா. எனக்கு யோசிக்க கொஞ்சம் நேரம் வேணும். அது வரைக்கும் முத்தம்மா இங்கேயே இருக்கலாம். நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன் ஐயா. என் பையன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். ஆசை தீர இவனை தூக்கி கொஞ்சினதில்ல, முத்தம் கொடுத்ததில்ல. இவன் என்னோட பையன். இவன் நான் பெத்தெடுத்த பையன் ராஜா. இது தேசமங்கலத்து அம்மா மேல சத்தியம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.